கணக்கன்பட்டி மூர்த்தி சாமிகள் ஐயா அவர்கள் முருகப்பெருமானின் அவதாரமாய் இந்த கலியுகத்தில் அவதரித்து மக்களின் கர்மாக்களை அனைத்தையும் போக்கி மூட்டை சாமிகள் என்ற பெயரில் அனைவரின் கர்மாக்களையும் அந்த பாவ மூட்டையாக சுமந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்தவர் ஐயா அவர்கள் 2009ஆம் ஆண்டு முதலில் இங்கு வந்தார். சிறுகனூருக்கு முதலில் இந்த இடத்தில் நட்சத்திரா என்ற ஒரு போர்ட்டல் ஒன்றை நான் நடத்தி வந்தேன். அப்பொழுதுதான் முதலில் ஐயா அவர்கள் இங்கு வந்தார்கள். அப்பொழுது ஐயாவை பற்றியும் எனக்கு தெரியாது, ஆன்மீகத்தை பற்றியும் நமக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. முதலில் ஐயாவை பார்த்ததும் சர்வசாதாரணமாக தான் பார்த்தேன். அதன் பின்பு ஐயாவின் அருமை பெருமைகளை அறிந்து அடிக்கடி ஐயாவை சந்திக்க ஆரம்பித்தேன். ஐயாவின் அற்புதங்கள் என் வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பித்தது. அதன் பின்பு முழுக்க ஐயாவின் பக்தனாக மாறினேன். ஐயாவின் பேச்சை கேட்டு நிறைய நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைய நடந்தது. அவர் பேச்சை ஒரு சில விஷயங்களில் அவர் பேச்சை நான் கேட்காமல் நிறைய துன்பத்திற்கும் இன்னல்களுக்கும் ஆளானேன். அதன் பின்பு மிகவும் ஐயாவை தவிர நான் வேறு யாரையும் வணங்குவது இல்லை. ஐயா தான் எனக்கு கடவுளை நேரில் பார்த்திருக்கிறாயா என்று யாரேனும் என்னை கேட்டால் ஐயாவின் உருவில் பார்த்திருக்கிறேன். ஐயா தான் கடவுள். ஐயாவை பொறுத்தவரை அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஆலயம் எழுப்புனா அது இந்த சாமி, என்னோடய ஜோதி கணக்கன்பட்டி சாமி என்று சொன்னார். அவரின் வழிகாட்டுதலின்படியே 2019ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை அமைக்க ஆரம்பித்தேன். ஒர்க்கை தொடங்கினேன். 2019ஆம் ஆண்டு கொரோனா வந்த காலத்தினால் ரொம்ப ஸ்லோவாக வேலை நடைபெற்றது. 3 ஆண்டுகள் எடுத்து கொண்டது வேலை முழுவதுமாக முடிய. திருப்பணிகள் முடிந்து இப்பொழுது 2 வருடங்களாக இந்த ஆலயம் 3 வேளையும் பூஜை நடைபெற்று 2 வேளை அன்னதானம் நடைபெறுகிறது, காலையும் மாலையும். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு இந்த இடத்துல நீ சாப்பாடு போடணுடா சாமி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதன்படி நான் ஒரு 500 பேருக்கு மேல் இங்கே தினசரி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட தவறாமல் தீபாவளி, பொங்கல், வருட பிறப்பு எதுவும் தவறாமல் இங்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். மாலை 4 மணி வரை தினசரி அன்னதானம் நடைபெறுகிறது. பக்தர்களோ பொதுமக்களோ யாரேனும் அன்னதானத்திற்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தால் தயவுசெய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.